சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால். சரியா? இந்த 3 நோயும் நல்லா கேட்டுடுங்க. இந்த 3 நோயுமே வராமல் இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த 3 நோயும் சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது அப்படின்னு என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். வேற ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பேலன்ஸ்டு டயட். தாத்தாக்கு இருந்தாலும் வராது, பாட்டிக்கு இருந்தாலும் வராது, அப்பாவுக்கு இருந்தாலும் வராது, அம்மாவுக்கு இருந்தாலும் வராது, கண்டிப்பாக வராது. நீங்கள் செய்ய வேண்டியது பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நீங்கள் பேலன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வராது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரலேன்னு வைங்களேன் சுகர் கண்டிப்பாக வராது, ப்ரெஷர் கண்டிப்பாக வராது, கெட்ட கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக வராது. வாழ்க்கை முழுவதும் மாத்திரை இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம், இன்சுலின் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்சுலின் போடக்கூடிய ஆளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். 3 நேரம் இன்ஜெக்ஷன் போடும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும். 3 நேரமும் காலையில் 2 மாத்திரை, மத்தியானம் 3 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை, அப்படி ஒரு 10 வருஷம் மாத்திரை போடக்கூடிய ஆளுக்கு தான் அந்த மாத்திரையோட கஷ்டம் தெரியும். அவ்வளோ பவர்ஃபுல் இது பேலன்ஸ்டு டயட். புரிஞ்சுதா இல்லையா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஓகே, ஷேர் பண்ணுங்க.